யூ ஹேவ் அன் ஆல்ரெடி Adsense அக்கௌண்ட். இந்த ப்ராப்ளத்துக்கான தெளிவான சொல்யூஷன் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ இது, மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தெளிவாக தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து பண்ணுங்கள். நீங்களாக பண்ணாதீங்க, தெளிவாக தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து மட்டுமே பண்ணுங்கள். அடுத்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்து குழம்பாதீங்க. ஒரு 5 வீடியோ 6 வீடியோ பார்க்குறீங்கன்னா அதில் காமனாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா வீடியோவை பார்த்து குழம்பாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டினியூவாக புதுசாக ஜிமெயிலில் Adsense அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் எத்தனை ஜிமெயிலில் Adsense அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயரில் 20க்கு மேலே ஜிமெயில் க்ரியேட் பண்ணி இதில் ரொம்பவே அப்செட் ஆகியிருக்கேன். ஸோ அந்த தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு சால்வ் ஆகிடுச்சு, இதோட இந்த ப்ராப்ளம் ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்லி மைண்ட் செட் மாற்றிக்கிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அந்த ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஜிமெயிலில் நீங்கள் கொடுத்த நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இது க்ளோஸ் பண்ணணும். கூகுள் Adsense உடைய பேமெண்ட் ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு அந்த ஜிமெயிலில் கூகுள் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் உங்களுடைய ஜிமெயிலுக்கான ஐகான் கொடுத்துருப்பாங்க, செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இது செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய செட்டிங்ஸ் பேஜுக்கு தான் உங்களுக்கு வரும். ஹோம், பர்சனல் இன்ஃபோ, ஸோ டேட்டா அண்ட் ப்ரைவசி இதை லைட்டாக சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் பேமெண்ட்ஸ் அண்டு சப்ஸ்கிரிப்ஷன் இது செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தடில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேனேஜ் பேமெண்ட் மெத்தட் இது சூஸ் பண்ணுங்கள். பேமெண்ட் சென்டரில் இந்த பேஜுக்கு வரும். ஸோ ரைட் சைடில் டாப்பில் 3 லைன் கொடுத்துருப்பாங்க, செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் வாங்க. லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பேமெண்ட்ஸ் ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ் இதுக்கு கீழே க்ளோஸ் பேமெண்ட்ஸ் ப்ரொஃபைல் இது கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஜிமெயிலுக்கான பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான ரீசன் ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ப்ரொஃபைலை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் ப்ரொஃபைல் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜிமெயிலுக்கு மெயில் வரும், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஏற்கனவே யூஸ் பண்ண டீட்டெயில்ஸை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. திரும்பவும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் கண்டினியூவாக வர்றதுக்கு காரணமே இதுதான். ஏற்கனவே யூஸ் பண்ண நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், சொல்லப்போனால் அந்த மொபைலில் ஜிமெயில் க்ரியேட் பண்ணி Adsense யூஸ் பண்ணவே கூடாது, அதாவது ஓப்பன் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா புதுசாக ஒரு ஃபோன் நம்பர், புதுசாக ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லைனா ஃபேமிலியில் அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா இவங்களுடைய ஃபோன் கூட எடுத்துக்கலாம். அவங்களுடைய ஃபோனில் ஜிமெயில் க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜிமெயிலில் அவங்களுடைய ஃபோனில் க்ரியேட் பண்ணிவிடுங்க. இந்த 2 அப்ளிகேஷனுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். VPN, டால்பின் 0 ப்ரௌசர். VPN இந்த VPN தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் எந்த VPN வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். VPN ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய லொக்கேஷனில் ஸோ ஆனில் இருந்துச்சுன்னா ஸோ அது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய VPN ஸோ ஆன் பண்ணிவிடுங்க. VPN ஆன் ஆயிருக்கான்னு சொல்லி ஒன்ஸ் டைம் செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணதுக்கப்புறம் டால்பின் 0 ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய ஜிமெயிலை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிவிடுங்க. கூகுளில் AdMobன்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வரக்கூடிய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள், admob.google.com. ஸோ AdMobன்றது என்னன்னா அப்ளிகேஷனில் ஆட் போட்டு ஏர்ன் பண்ணுற கூகுளுடைய ஒரு பிளாட்ஃபார்மு தான். இதில் நமக்கு ஸோ எந்த ஒரு டார்கெட் இல்லாமல் Adsenseல ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட் தருவாங்க. ஸோ ஜஸ்ட்டு இதில் ஒரு 1 ஹவர், மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவரில் நமக்கு Adsenseல ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு டார்கெட் இல்லாமல். ஸோ AdMob க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் தான் இது. கெட் ஸ்டார்டட் அப்படி இல்லைன்னா ஸோ லெஃப்ட் சைடில் டாப்பில் 3 லைன் கொடுத்துருப்பாங்க, செலக்ட் பண்ணிவிட்டு சைன் அப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஜிமெயில் பாஸ்வேர்டு கேட்கும், லாகின் பண்ணிவிடுங்க. கெட் மோர் அவுட் ஆஃப் AdMob இதுக்கு எஸ் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் யுவர் பேமெண்ட் கண்ட்ரி உங்களுடைய கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் டைம் ஸ்க்ரோல் பண்ணி படித்து பாருங்கள்.
டிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் யூஸிங் ஆட்மோப் செலக்ட் பண்ணிடுறேன். கண்டினியூ ஆட்மோப் கொடுத்துருங்க. கூகுள் ஆட்மோப் உடைய டேஷ்போர்டு தான் அடுத்த பேஜில் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு சில பேருக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்பொழுது அவங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டு வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் ஆகும். அதுக்கு ரீசன் என்னென்னா, ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்பொழுது பேக்கப்பில் ஃபோன் நம்பர் ஆட் பண்ண மறந்துருப்பீங்க. அதனால தான் இப்போது நம்பர் கேட்டு வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் ஆகும். எதுவும் இல்லை, இப்போ நீங்கள் யாருடைய ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் கோடு வரும். ஸோ அது வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ லெஃப்ட் சைடில் டாப்பில் 3 லைன் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். பேமெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் லைட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் இது வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆட்சன்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதில் வந்து நம்மளுடைய பேமெண்ட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. கூகுள் ஆட்சன்ஸ் ஏர்ன் மணி ஃப்ரம் வெப்சைட் மானிட்டேஷன். டாப்பில் லெஃப்ட் சைடில் 3 லைனை செலக்ட் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிவிடுங்க. ஆட்மோபில் பேமெண்ட்ஸ் ஆப்ஷனில் வந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஆட்சன்ஸில் வந்து சைன்இன் பண்ணி கூட உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம். பேமெண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கஸ்டமர் இன்ஃபோ கீழே அக்கௌண்ட் டைப் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் இண்டிவிஜுவல்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். இண்டிவிஜுவல் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் தான் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு போங்க. நேம் அண்டு அட்ரஸ் இதில் பண்ணுற நம்ம சின்ன சின்ன தப்புனால தான் இந்த ப்ராப்ளம் நமக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். எதுவும் இல்லைங்க, லைட்டாக மாடிஃபை பண்ணாலே போதும். மாடிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 3 வழிகள் இருக்குது. அதுதான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸினுடைய டீட்டெயில்ஸ் எடுத்திங்கன்னா அவங்களுடைய பேர் வேறையாக இருக்கும், அட்ரஸ் வேறையாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டே வந்து கேளுங்க, நீ ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஆட்சன்ஸில் அக்கௌண்ட் ஏதாவது ஓப்பன் பண்ணியிருக்கியா, அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி கேளுங்க. ஒரு வேளை அவங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் இல்லை அவங்கக்கிட்ட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எடுக்க வேணாம். அக்கௌண்ட் இல்லாமல் இதை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸினுடைய டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். அவங்களுடைய பேர் அப்படியே கொடுங்க, அவங்களுடைய அட்ரஸ் அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் வந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே வந்து சப்மிட் பண்ணலாம். அடுத்து ஃபேமிலின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்ரஸ் எல்லாருக்குமே ஒன்று தான், நேம் மட்டும்தான் மாறி வருமே ப்ரோன்னு சொல்லி கேட்கலாம். எதுவும் இல்லை, நம்மளுடைய அட்ரஸை லைட்டாக சேஞ்ச் பண்ணாலே போதும். உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்துருந்தா அது தமிழில் கொடுக்கலாம், தமிழில் கொடுத்துருந்தா அது இங்கிலீஷில் கொடுக்கலாம். ஒரு சில பேர் வந்து டோர் நம்பர் வந்து அது NO ஷார்ட் ஃபார்ம் இல்லாமல் வந்து கொடுத்துருக்கலாம். வெறும் நம்பர் மட்டுமே. இப்போ வந்து நீங்கள் NO வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரீட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் ST, ஒரு சில பேர் வந்து ST யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து ஃபுல் ஃபார்ம் ஸ்ட்ரீட்டே வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து நீங்கள் ST கொடுக்கலாம், இல்லை ஸ்ட்ரீட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு தாலுக்கா வந்து ஃபுல்லாகவும் கொடுக்கலாம், TKன்னு சொல்லி கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து வந்து ஒரு சில பேர் வந்து பஞ்சாயத்து வந்து ஆட் பண்ணாமல் இருப்பீங்க உங்களுடைய அட்ரஸில். அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்பர் வந்து NO வந்து கொடுக்கலாம், அது கொடுக்காமலையும் இருக்கலாம். ஸ்ட்ரீட்டுக்கு ST, ஸ்ட்ரீட், TK, தாலுக்கா, அப்புறம் இங்கிலீஷில் இருந்தால் தமிழ் இருந்தால் இங்கிலீஷ். இந்த மாதிரி உங்களுடைய அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டில் பின்னாடி பக்கம் கம்பெனியுடைய அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நேம் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க நேம் கூட நீங்கள் போட்டுக்குங்க. நான் குத்து மதிப்பாக வந்து ஏதாவது ஒரு நேம் வந்து கொடுத்துக்கிறேன், முனியம்மான்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். நாம் டெய்லிக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பிஸ்கெட், சோப், அதில் பின்னாடி பக்கம் அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு உங்களுடைய சிட்டியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டல் கோடுன்றது உங்களுடைய பின்கோடு, அதில் வந்து என்ன பின்கோடு இருக்கோ அதை அப்படியே வந்து டைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் யாருடைய டீட்டெயில்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் மெயில் இந்த மாதிரி தான் வரும். கிரியேட் நியூஸ், யுவர் அக்கௌண்ட் இஸ் நவ் அப்ரூவ்டுன்னு சொல்லி இந்த மாதிரி தான் வரும்.
ஸோ யுவர் அக்கௌண்ட் இஸ் ரெடி டு கோ, இந்த மாதிரி தான் உங்களுக்கு மெயில் வரும். ஸோ அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ அட்ரஸ் வந்து நம்ம ஒரு 3 வழிகள் வந்து சேஞ்ச் பண்ணுவோம்ல, அது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸோ சேஞ்ச் பண்ணிக்கணும். அது என்ன பண்ணுவோம்னா, ஸோ திரும்ப வந்து ஆட்சன்ஸ்லேயே வந்துடுங்க. இல்லை கூகுளில் வந்துட்டு ரைட் சைடில் டாப்பில் உங்களுடைய ஜிமெயிலுக்கான ஐகான் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிவிட்டு மை அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹோம், பர்சனல் இன்ஃபோ, டேட்டா அண்டு ப்ரைவசி, லைட்டாக சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேமெண்ட்ஸ் அண்டு சப்ஸ்கிரிப்ஷன் இது வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தடில் மேனேஜ் பேமெண்ட் மெத்தட் இது வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் சென்டரில் வரும். லெஃப்ட் சைடில் டாப்பில் 3 லைன் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நேம் அண்டு அட்ரஸ் இது வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து திரும்ப வந்து மாற்றிக்கலாம். கூகுள் ஆட்சன்ஸில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 4 டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, இந்த 4 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஐடி வெரிஃபிகேஷனுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த 4 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பேன் கார்டு வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா பேன் கார்டில் தான் நேம் வந்து ஸோ எல்லாமே வந்து கேப்ஸில் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஷியல் இருக்கோ இல்லைன்னா அப்பா பேர் இருக்கும். ஸோ பேன் கார்டில் என்ன பேர் இருக்கோ, அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் என்ன பெயர் இருக்கோ அது கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே வந்து இதில் டைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு பேன் கார்டு எடுத்தேன் இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாகவே கேப்ஸில் தான் இருக்கும். கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே வந்து கொடுங்க. ஸோ பவுன்குமார் பக்கத்தில் இன்ஷியல் இருக்கோ இல்லைனா அப்பா பேர் இருக்கும், அது அப்படியே வந்து டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுங்க. எப்படி வந்து ஃபேமிலி அட்ரஸ் வந்து மாடிஃபை பண்ணணும்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தேன், அது கூட வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்பர், ஷார்ட் ஃபார்ம் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய அட்ரஸ் அப்படியே வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் வந்து கொடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஒரு வேளை வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் இது வரைக்குமே யூஸ் பண்ணாமல் உங்கள்கிட்ட ஏதாவது மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைனா வந்து விட்டுருங்க. அப்படியே வந்து எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸோ சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேமெண்ட்ஸ் யூசர்னு கொடுத்துருப்பாங்க. இதில் மேனேஜ் பேமெண்ட் யூசர் இது வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து இப்போது என்ன பெயர் கொடுத்தீங்களோ அந்த பெயர் வந்து அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதில் வந்து உங்களுடைய பெயர் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தீங்களோ அது அப்படியே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ கீழே வந்து சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் டாப்பில் 3 லைன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிவிட்டு அட்ரஸ்க்கு வந்துடுங்க. இதில் வந்து ஒரு 2 அட்ரஸ் இருக்கும். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண அட்ரஸும் இருக்கும், பழைய அட்ரஸும் இருக்கும். இப்போ வந்து நம்ம பழைய அட்ரஸ் வந்து டெலீட் பண்ணணும். இதை இருக்குது பாருங்கள் கீழே பழைய அட்ரஸ், இது வந்து ரிமூவ் கொடுத்துருங்க. இது பண்ணாலே யூ ஹேவ் அன் ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட். இந்த ப்ராப்ளம் ஜஸ்ட்டு ஈஸியாகவே வந்து கிளியர் ஆகிடும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வரும்பொழுது நான் சால்வ் பண்ணி வெளியே வந்தேன். நான் சால்வ் பண்ணதுனால மட்டும்தான் என்னுடைய ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை மேக் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும், இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியல, குழப்பமாக இருக்குது, என்னால் இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியலை, அப்படி ஏதாவது இருந்தாலும் ஒன்று கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேற ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூபா. பாய் பாய். லவ் யூ.